மிகவும் மறக்க முடியாத இடங்கள் என்பவை பிரம்மாண்டமான நினைவுச் சின்னங்களோ அல்லது விளம்பரப்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களையோ கொண்டிருக்காது. அவை அந்நகரத்தின் அன்றாட இடங்களாகத்தான் இருக்கும். அப்படியான ஒரு இடம்தான் கொழும்புவில் உள்ள கொள்ளுப்பிட்டி ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையம் இந்திய பெருங்கடலுக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது. அந்த ரயில் நிலைய நடைமேடை அலைகளுக்கு மேலே மிதப்பது போலவும், அங்கிருந்து பார்க்கும்போது சூரிய அஸ்தமனம் வானத்தை ஆரஞ்சு நிறத்தில் வர்ணம் பூசுவது போலவும் தோன்றும். இந்த இடம் குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொள்ளுப்பிட்டி ரயில் நிலையம் இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க கடலோர ரயில் பாதையின் ஒரு அங்கமாகும். இது கடற்கரைக்கு மிக அருகில் அமைந்துள்ள ஒரு ரயில் வழித்தடம் ஆகும். சொல்லப்போனால் இந்த பாதை கடலோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்றால், சில நேரங்களில் அலைகள் தண்டவாளத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் உள்ள பாறைகளின் மீது மோதி செல்லும். அந்த அளவிற்கு அருகாமையில் உள்ளது. இந்த ரயில் நிலையம் இன்னும் அதன் காலனித்துவ கால கட்டிடக்கலையை தக்க வைத்து கொண்டுள்ளது. இது ஒரு சாதாரணமான பயணத்திற்கு தனித்துவமான அழகை சேர்க்கிறது. நீங்கள் ரயிலை விட்டு இறங்கிய மறுகணமே மஞ்சள் நிற தூண்கள், திறந்தவெளி நடைமேடைகள் மற்றும் கடலின் தெளிவான காட்சியை காண்பீர்கள். காற்று பலமாக வீசும் நாட்களில் கடல் நீரின் சாரல் நடைமேடை வரை வந்து விழும். கொழும்பு கோட்டையிலிருந்து கொள்ளுப்பிட்டி வெறும் 3.14 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. வெறும் 10 நிமிடங்களில் இங்கு சென்று விடலாம். இல்லை என்றால் மத்திய கொழும்பு அல்லது காலி ஃபேஸ் கிரீன் பகுதியிலிருந்து ஆட்டோ மூலமும் இந்த இடத்திற்கு செல்லலாம். கேலி ரோட் வழியாக அடிக்கடி பேருந்துகள் இயக்கப்படுகின்றனர். அவை ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே நிறுத்தப்படுகின்றனர். கொழும்புவிலிருந்து மாலை 3:30 மணிக்கு புறப்படும் ரயிலை தேர்ந்தெடுங்கள். இது கோல்டன் ஹவர் எனப்படும். மாலை நேரத்தின் அற்புதமான காட்சிகளை வழங்கும். கடலின் தடையற்ற காட்சிகளை புகைப்படம் எடுக்க ரயிலின் வலதுபுறம் அமருங்கள். 3ஆம் வகுப்பு பெட்டிகள் உள்ளூர் வியாபாரிகள், அரட்டைகள் மற்றும் திறந்த ஜன்னல்களுடன் கலகலப்பாக இருக்கும். 2ஆம் வகுப்பு பெட்டிகள் சற்றே அமைதியான பயணத்தை வழங்கும். பல பயணிகள் கதவருகே சாய்ந்து நின்று புகைப்படம் எடுக்க விரும்புகிறார்கள். ஆனால் அதை மிகுந்த எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். பயணத்தின் போது கிடைக்கும் அழகான சிறு சிறு தருணங்களை சேகரிப்பதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இந்த சிறிய ரயில் பயணம் இலங்கையில் உங்கள் விருப்பமான நினைவுகளில் ஒன்றாக மாறும்.